ஆந்திரா கிங் தாலுகா ஒரு வித்தியாசமான திரைக்கதை. ஹீரோ ரசிகனை தேடி ட்ராவல் பண்ணுவாப்புல. யாரா நீ, எங்கடா இருக்க, எதுக்கடா இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் இது. ஸோ இந்த படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. படத்தினுடைய ஓப்பனிங்லேயே மிகச்சிறந்த ஆர்டிஸ்டான ஆந்திரா கிங் சூர்யா, அதாவது உபேந்திரா, ஒரு சிக்கலான சூழலில் இருக்கார். ஒரு ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 3 கோடி ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னு கேட்க, அவரோ ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாப்புல. இங்கே பாருங்கள் தலை, என் பையனை ஹீரோவாக இன்ட்ரோவாக பண்ணலான் இருக்கிறேன், நீங்கள் அப்போ ரோலில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறா. அப்படி உடனே செம்ம டென்ஷன் ஆகிற சூர்யா ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்படி அதே வேளையில் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 3 கோடி ரூபா வந்து செட்டில் ஆகுது. மேனேஜர் வேக வேகமாக ஓடியாந்து உபேந்திரா கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி அப்படிங்க, யாரா அவன், எங்கே இருந்துடா பணம் போட்டுக்கிறான், யார் அவனை நோட் பண்ணு அப்படின்னு கேட்க, டிராயர் போட்ட காலத்திலிருந்தே ராம் பொத்தேனி அவருக்கு ரசிகராக இருக்காப்புல. உடனே உபேந்திரா, ஒரு நடிகருக்கு ஒரு ரசிகன் இவ்வளோ பெரிய அமௌண்ட் அனுப்புகிறானா, அவன் யார் அப்படிங்கிறத நான் பார்த்தாகணும், ஸோ வண்டி எடு அப்படின்னு கிளம்பி போகிறாரு. அவனை தேடிக்கிட்டு போகிற வழியில் ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு. அதை டிவியில் பார்க்குறாரு. அங்கே போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப கதாநாயகனை பற்றியான கதை வெளிப்படுது. அவன் காதலித்த பெண்ணை பற்றியும் கதை வெளியில் வருது. அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உபேந்திரா அந்த திருமண மண்டபத்துக்கும் போகிறாரு. நானும் ராமும் பிரிஞ்சிட்டோன்னு அந்த கதாநாயகி சொல்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற உபேந்திரா புலம்ப ஆரம்பிக்கிறார். எப்படியோ ஒன்று அவனை நான் பார்த்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி மிகப்பெரிய புயலுக்கு நடுவில் ஹீரோவை போய் கிளைமேக்ஸில் சந்திக்கிறார். எமோஷ்னலான ஒரு ஸ்பீச்சோட முடியுது படம். இந்த இன்பிட்வீன் கேப்பில் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டு தான் இந்த படத்தினுடைய கதைகள். இந்த படத்தினுடைய இந்த ஒன்லைன் தான் மிகப்பெரிய பலமே. ஒரு ஹீரோ ஒரு ரசிகனை தேடி போகிறது. அந்த ரசிகன் இந்த ஹீரோவோட ஸ்பீச்சினால தான் எனக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்தது, அவருக்காக என்ன வேணால் பண்ணுவேன், நான் காதலிச்சுட்டு இருந்த காதலி கூட தேவையில்லைன்னு முடிவெடுக்கக்கூடிய தருணமும் அதே ஹீரோவுக்கு தான் அப்படிங்கிறதும், ஒரு ரசிகனாக ஹீரோவுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதை எல்லாமே கைக்கு மீறி பண்ணுவாப்புல ராம் பொத்தேனி. ஊர் விட்டு ஊர் போய் படம் பார்க்குறமே அப்படின்ட்டு தான் ஊருக்குள்ளாரே ஒரு தேட்டரை கட்ட ஆரம்பிச்சிருவாப்புல. சேகரிக்கக்கூடிய பணங்கள் எல்லாத்தையுமே அந்த ஊர் ஒரு இருட்டுக்குள்ளாரையே வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது கதாநாயகன் டிராயர் போட்டதுலேருந்து பேண்ட் போட்ட வரைக்குமே ஊர் இருட்டிலேயே தான் இருக்கும். கரண்ட் வசதிங்கிறது அங்கே இருக்கவே இருக்காது. ஹீரோ ஒரு முயற்சியில் அந்த ஊருக்கு வெளிச்சத்தை கொண்டுட்டு வருவாப்புல. ஒவ்வொரு விஷயமாக கேட்க 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 உபேந்திராவுக்கு அவனை எப்படியாவது ஒன்று பார்த்துறணுண்டா அப்படிங்கிற உச்சபட்ச உணர்ச்சியில் இருப்பார். தென் எண்டில் வரக்கூடிய அந்த எமோஷ்னலான காட்சி, இருட்டாக இருக்கும் அந்த ஊரே, மழை வெள்ளத்தில் நீந்தி கிடப்பாங்க. ஊர் மக்கள் எல்லாமே அந்த தேட்டருக்குள்ளே இருப்பாங்க. சின்ன வயசில் ஹீரோ அந்த தேட்டருக்குள்ளே ஹீரோவோட என்ட்ரியை எப்படி பார்த்து உணர்ச்சி வசப்பட்டானோ, இருட்டுக்குள்ளார கதவை திறக்கிறப்ப ஒரு ஷேடாக மட்டும் படிக்கட்டில் ஏறிட்டு வரும். அது அப்படியே அந்த ஸ்க்ரீனில் பார்க்க 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 அந்த தேட்டருக்குள்ளே இருக்கிறவனும் சரி, இந்த ஹீரோவும் சரி புல்லரிக்க ஆரம்பிச்சிடும். இது நம்ம சூர்யா தான், ஆந்திரா கிங் சூர்யா தான் அப்படின்ட்டு மெல்ல திரும்பி பார்க்க ஷேடாக்குள்ளாரையே உபேந்திரா நடந்து வருவாப்புல. வந்து நின்று ஒரு லுக் ஒன்று கொடுப்பாப்புல. கிளைமேக்ஸில் உபேந்திரா பண்ணக்கூடிய காட்சி அப்படிங்கிறது சட்டிலாக மாசாக பண்ணியிருந்திருப்பா, அப்படி எமோஷ்னலாக. ஸோ ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட படம் பார்க்கணும் அப்படின்னா சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.